இதை விடுங்க, நம்ம அறிவை கொண்டு சிந்திப்போம். நம்ம அறிவை கொண்டு என்ன சிந்திக்கணும்? பேய் வலிமையானது நம்ம நம்புறோம். பேய் இருக்குன்னு நினைக்கிறோம். என்ன நினைக்கிறான்? அவருக்கு சக்தி கூட. அட பாடியோட இருக்கும் போதே அவருக்கு என்ன சக்தின்னு தெரியுது. இப்ப பாடி இழந்துட்டு நிக்கிறார். பாடினா உடம்பை இழந்துட்டு நிக்கிறார். என்ன சக்தி கூடிற போது குறைஞ்சு இருக்குது. வெறும் அதாவது உடலோட இருக்கும் போதுதான் என்னத்தையே செய்ய முடியும். உடலோட இல்லாட்டி காத்து நம்ம மேல படுது, நம்மளை தள்ளி விட்டுருமா? அதே இந்த தூணை நம்மளை தள்ளி விட்டுரும். என்னை கீழே தள்ளுறதா இருந்தா இந்த போடியம் தள்ளினா என்ன தள்ளிடும். காத்து என்னை தள்ளுமா? ஆவிங்கிற காத்து மாதிரி வச்சுக்கிறங்க. இப்ப பலவீனமா இருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? பேய் அடிச்சு ரத்தம் கைக்கு செத்துருச்சு. அதுல பேயில வகை கொல்லிவாய் பிசாசு, மோகினி பிசாசு, அந்த பிசாசு இந்த பிசாசு என்ன இருக்கு, வகை வகையா வெரைட்டிகள் வச்சிருக்கிறானோ. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா, பேய் ரொம்ப சக்தி வாய்ந்தது தானே. சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னா இப்ப நல்ல வெளிச்சம் இருக்கும்போது பேய் யாராவது சொல்றாங்க பேய் அடிச்சிருக்கா? இங்க வெளிச்சமா இருக்கும் வர வேண்டியதானே. வெளிச்சமா இருக்கும்போது பேய் வரவே மாட்டேங்குது. பேய்லாம் எங்க வருது? இருட்டுல தான் வருது. அப்ப வெளிச்சமா பகலையே இரவையே பகல் மாதிரி ஆக்கிட்டாங்க. சென்னையில பெரிய பெரிய நகரங்கள்ல பணம் செழிப்பதோட எல்லாம் கரண்ட் மின்சார யுகம் வந்த உடனே ராத்திரிலாம் பகலா இருக்குது பல ஊர்கள்ல. அங்கெல்லாம் எவனுமே பேயை பார்த்தது கிடையாது. அப்ப பேய் பலமான பேயா இருந்தா வெளிச்சத்துக்கு முன்னாடி நிக்க வேண்டியதானே. வெளிச்சமா இருக்கும்போது யாராவது பேயை பார்த்தாங்களா? பார்க்கல. அங்கதான் விஷயம் விளங்குது. பேய் இல்ல, இருட்டுல தான் கண்ணு பொய் சொல்லும். இருட்டுல என்ன செய்யும்? இப்படி வெள்ளையா தொங்குது, கரண்ட் இல்லைன்னு வைங்க, இப்படி ஆடுதுன்னு வைங்க, உங்க கண்ணு இது ஒரு கை கூட்டன்னு சொல்லாது. என்ன சொல்லு? இப்படியே இருந்துட்டு ஒரு ஆளு பொம்பளை தோல்ல துண்டு போட்டு ஆட்டுறான் அப்படி தெரியும். இந்த கை கூட்ட ஆடுனா அது இப்படி பல மாதிரி கற்பனையா என்ன செய்யும்? உங்க மனசு சொல்லும். ஏன்? கரெக்டா கண்ணும் பார்த்து மெசேஜ் அனுப்புனா தான் உள்ளத உள்ளபடி என்ன செய்யும்? அறியும். இல்லைன்னு சொன்னா பாம்பும் தெரியாது, பழுதும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போயிடும். அதனாலதான் இருட்டுல தான் பேய் வர்ற காரணம் என்ன தெரியுமா? இருட்டாகும் பொழுது நம்முடைய கண்கள் அங்க திரையிடப்படுற காரணத்தினால எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நம்ம மனசு உருவகப்படுத்திக் கொள்ளும். கண் துணையோட அது பார்க்கும் பொழுது கரெக்டா பாக்குது. கண் துணை இல்லாம பார்க்கும் பொழுது அதுவா என்ன செய்யுது? இப்ப என்னவா இருக்கும்? கண்ணு இருந்தா வெளிச்சம் தெரிஞ்சு போயிடும். கண்ணு இல்லைன்னா என்ன செய்யும்? அப்ப என்னவா இருக்கும்? அதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, சலக்கு செல்லு சத்தம் கேட்குது, பொம்பளையா தான் இருக்குமோ, இப்படி எல்லாம் தூக்கு போட்டு செத்தான் அவ மாதிரியே தெரியுது. இப்படி எல்லாம் என்ன செய்யணும்? மனசுல சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? பகல்ல எதுக்கு வர மாட்டேங்குது, ராத்திரில மட்டும் ஏன் வருதுன்னு கேட்டா பொய். வரவுலாம் கிடையாது. நீ இருட்டுல என்னத்தையோ பார்த்துட்டு என்ன செய்யற? என்னமோ நினைச்சுக்கிட்ட. சின்ன வயசுல மனசுல போட்டு போட்டு விதைச்சிட்டாங்களா? பேய் இருக்கு, வருவாரு, அவர் வருவாரு, இவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, சினிமாவுக்கு போயிட்டு இருந்தாங்க பெண்கள்லாம். நம்புதாலைக்கு போன சினிமாவுக்கு தொண்டில இருந்து தொண்டி சினிமா போயிட்டு இருக்கும்போது போற வழியில ஒரு பனை மரத்தை ஒருத்தர் தூக்கு போட்டு செத்துட்டான். ஒரு வருஷத்துக்கு சினிமா போட்டு ஆள் போகல. தூக்கு போட்ட அந்த பனை மரத்துல தொண்டிக்கு நம்ப அலைக்கு இடையில பனை மரத்துல ஒருத்தர் தூக்கு போட்டு செத்தானா, அந்த தேதியில இருந்து ஒரு வருஷத்துக்கு சினிமா கோட்டைக்கு ஒத்தனமே போகல. இதை கடந்து போகணுமே, பேய் பிடிச்சிக்கிறமே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் செத்து போனவன் என்ன செய்வான்? அங்க இருட்டுல நிக்கிறான்னு சொல்லி நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம இருட்டுல தான் பேய் வருதுன்னு பார்க்கும் பொழுது இது பொய், வெளிச்சத்துல வரமாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு 10 பேர் இருக்கும்போது பேய் வருதா? ஒரு 5 பேர் இருக்கும்போது வருதா? இருட்டாவும் இருக்கணும். இருட்டுலயே நம்ம 100 பேர் உட்கார்ந்துருக்கோம் வைங்க, அப்ப பேய் வருமா? இருட்டுல அப்படி உட்கார்ந்துருக்கோம், ஒரு மாசத்துக்கு இருட்டாவே இருந்துருவோம், பேய் வருமா? வராது. ஏன்? நமக்கு ஒரு பலம் வந்துருது. நம்ம என்ன செய்வோம்? இது என்னடாமோ, அவன் என்னடாமா, இப்படி பல பேர் கூட்ட தொட்டு பாடுறாமா ஒருத்தன் தைரியத்துல பார்த்தா வேற ஒண்ணா இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது. அப்ப கூட்டமா இருக்கும்போது சரி, நம்ம 10 பேர் இருக்கோம்ல, ஒரு பேய் என்ன செய்யணும்? பிளான் பண்ணி 10 பேர் இருக்காங்க, நம்ம 20 வரணுமா இல்லையா? அட நம்ம 10 பேர் இருந்தா சரி, நீங்க நம்பர் கூட இருக்கிறாங்க, நம்ம தனியா போக கூடாது, நம்ம ஒரு 10 பேருக்கு 20 பேரா போய் என்ன செய்வோம்? ஒரே காமிக்கிறோம் அப்படின்னு ஒரு 20 பேர் வர வேண்டியதானே. 10 பேர் இருக்கும்போது வர மாட்டேங்குது. 5 பேர் இருந்தா இருட்டிலேயே என்ன சொல்றேன்? இருட்டிலேயே ஒத்தனா இருந்தா தான் வருது. 10 பேரா இருந்தா வர மாட்டேங்குது. 5 பேரா இருந்தா வர மாட்டேங்குது. ஒரு 2 பேர் வீக்கானவனா இருந்தா வேணா வரும். 2 பேர் செய்யும்போது கரெக்டா அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு 5 பேர் இருக்கும்போது ஒரு அளவுக்கு அனலைஸ் பண்ணிடுவான். 10 பேர் இருக்கும் பொழுது ஒரு தெளிவான ஒரு நிலையை நெஞ்சிருமாம அறிந்து கொள்வான். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? கூட்டமா இருந்தா வரமாட்டேங்குது, இருட்டுல வரமாட்டேங்குது, அப்ப சிட்டில வரமாட்டேங்குது. நான் கேட்கிறேன், இங்க இந்தியாவில் மட்டும் தான் சாவுறானா?
இங்க கிராமத்தில் மட்டும் தான் சாவுறானா? சவுதி எல்லாம் ஒருத்தன சாவுறது இல்லையா? சவுதியில எவனுக்காவது பேய் பிடிச்சிருக்கா? பிடிக்கல. சைனாவில் எவனுக்காவது பேய் பிடிக்குதா? உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடு எது? சைனா. உலகத்தில் கால்வாசி அவன். உலக மக்கள் மொத்தத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் கால்வாசி மக்கள் எங்க இருக்கான்? 125 கோடி மக்கள் அங்க இருக்கிறான். உலகத்திலே கால்வாசி உலகம் இருக்குது. அப்ப 125 கோடி உள்ள நாட்டில் எவ்வளவு செத்துருப்பான்? எவ்வளவு பேர் பேய் அலையனு? அங்க ஒரு பேய் இத்தனை வருஷமா கிடையாது. இத்தனை ஆண்டுகளாக ஒருத்தனுக்கு பேய் பிடிக்கவே காணாம். அப்ப என்ன விளங்குது? அப்ப சைனாவில் செத்தவன் எல்லாம் பேய பிடிக்க மாட்டான். இந்தியாவில் கூட மெட்ராஸ்ல உள்ளவனுக்கு பேய் பிடிக்குதா? மதுரையில் உள்ளவனுக்கு பிடிக்குதா? தஞ்சாவூர்ல உள்ளவனுக்கு, திருச்சியில் உள்ளவனுக்கு பிடிக்குதா? பெரிய நகரங்கள்ல உள்ளவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்க பிடிக்குது? சிக்கல் உள்ளவனுக்கு தான் பிடிக்குது. அப்ப நம்ம விளங்குறோம். அப்ப கிராமத்தில் என்ன செய்யும்னா வெளிச்சங்கள்லாம் சரியான இதுல இருக்காது. 10 மணி நேரம் லைட் அமைச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நமக்கு என்ன செய்யுது? அவன் 24 ஹவர்ஸ் வெளிச்சமா வச்சிருக்கிறான். அங்க பேய்க்கு வேலையே கிடையாது. அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பேய்ங்கிறது பொய்ன்னு விளங்குதா இல்லையா? அப்ப என்ன விஷயம்? பேயிண்டா என்ன நீங்க விளங்கி கொள்ளணும். பேயிண்டா என்ன தெரியுமா? 2 தான். ஒன்னு மெண்டல், எதையாவது இல்லாத ஒன்ன பார்த்து பயந்துட்டோம்னு சொன்னா அதனால ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒண்ணு இருக்கவெல்லாம் தேவையில்லை, இல்லாத ஒன்ன வந்து நீங்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்ப மூளை வந்து அப்செட் ஆகி போயிடும். அப்செட் ஆகி போனா என்ன செய்யறது? அது லூசுங்கிறான்ல. லைட் இருக்குன்னு வைங்களேன், கரெக்டா அந்த ஸ்க்ரூவை போட்டு ஒழுங்கா முடிக்கிறான்னு சொன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் லைட்டு. அந்த ஆணியை முடுக்கும்போது லேசா லூஸ் இருந்துச்சுன்னு வைங்க, கொஞ்ச நேரம் எரியும், கொஞ்ச நேரம் அமரும், கொஞ்ச நேரம் எரியும். அது மனசு கரெக்டா பேர் வச்சிருக்க பாருங்க, லூஸ் உண்டு. அங்க நட்டு கலண்டுருச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. மரம் கலண்டுருச்சு, நட்டு கலண்டுருச்சு. அதுல வந்து கரையா பக்கத்து ரீதியா சொல்றோம், பேர் பொருத்தமா வச்சுட்டான். லூசுங்கிறான், அழகான பேரு. மர கலண்டுருச்சுங்கிறான். மரம் டைட்டா இருந்தா ஒண்ணுமே ஆகாது. மர கலண்டு போனா என்ன ஆகும்? அது வந்து பல மாதிரி வரும். லைட் எலக்ட்ரிக் கனெக்ஷன். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மூளையில இருந்து எல்லா பக்கமும் என்ன செய்யுது? கனெக்ஷன் போகுது. இதயத்துல இருந்து எல்லா பக்கமும் ரத்த சப்ளை போகுது. ரத்தம் எல்லாம் இதயத்துல இருந்து போகுது, கட்டளைகள் எல்லாம் மூளையில இருந்து போகுது. ரத்தத்துல வந்து ரத்தம் ஓடுறது காரணம் இதயம் பம்ப் பண்ணுது. ஹார்ட் என்ன செய்யுது? ரத்தத்தை பம்ப் பண்ணவன எல்லா நரம்புகளுக்கும் ஓடுது. இந்த அதிர்ச்சி அடைஞ்சவன என்ன ஆகும்னு கேட்டா, சில பேருக்கு சின்ன மெல்லிய நரம்புகள் வந்து வெடிச்சிடும், சில பேருக்கு நரம்பு அப்படி சுருங்கிக்கிறோம். அதிர்ச்சி அடைஞ்சவன பயங்கரமான முறுக்கு ஏற்படுதா இல்லையா? முறுக்கு ஏற்படும். சாதாரணமா ஓடிக்கொண்டிருந்த ரத்தம் வந்து கூடுதலா ஓடும். கோவத்துல பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கையெல்லாம் நரம்புல அப்படி தெரியும், சாதாரணமா இருக்கும். சும்மா இருக்கிற நரம்பு இப்படி மடக்கணும் என்ன செய்யுது தெரியுதா இல்லையா? கோவமா இருக்கும் என்ன செய்யும்? அப்படி புடைச்சிடும். கண்ணெல்லாம் ஏன் செவந்து வைத்துக் கொள்ளும், லேசா வெடிச்சு விடும், அல்லது சுருக்கி முடுங்கி கொள்ளும். அப்ப சப்ளை கம்மியாயிரும். சப்ளை கம்மியான விட்டு வருமா? அந்த மெண்டலா வருது. கண்ட்ரோல் ஒழுங்கா இருக்கணும். கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல்ல உள்ள நரம்பு, இதுதான் பைத்தியத்தை தான் பேய்ங்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பைத்தியங்கள்ல பல வகை இருக்குங்க. என்ன வகை? ரொம்ப முத்தி போன பைத்தியம். முத்தி போன பைத்தியமாக இருந்தால் அதுக்கு வந்து பல விதமான எலக்ட்ரிக் ஷாக் வைப்பாங்க, மாத்திரையும் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி சரி பண்ணலாம். ஆரம்ப நிலையில உள்ள சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக் வைங்க. இப்ப நம்மளே என்ன செய்வோம்? டிவி அறவே வேலை செய்யாட்டி மெக்கானிக்கல கூட்டு போவோம். சும்மா பவர் மட்டும் போயிருந்தா நம்மளே நட்டை போட்டு திருவி சரி பண்ணிக்கிறோம், ஸ்க்ரூ டைட் பண்ணி. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யும்? லேசான இது, அது அளவு இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கு 5%, 10% இது மாதிரி இருக்கும். அதை வந்து கவுன்சிலிங் பேசியே சரி பண்ணிடலாம். இந்த பேயுடைய இந்த பைத்தியத்துடைய ஆரம்ப கட்டமாக இருந்தால் கவுன்சிலிங் பண்றோம்ல, பேசியே சரி பண்ணிடலாம். கொஞ்சம் ஓவரா முத்தி போயிருந்துச்சுன்னா அந்த நரம்புகளை மென்மைப்படுத்தக்கூடிய, முறுக்குகளை எடுத்து விடக்கூடிய, தளர செய்யக்கூடிய மாத்திரைகள் இருக்கிறது, மருந்துகள் இருக்கிறது, ஊசிகள் இருக்கிறது, எலக்ட்ரிக் ஷாக், கரண்ட் ஷாக் வைக்கிற முறை இருக்கிறது. இது வந்து தர்காவுல கட்டி போட்டு 10 வருஷத்துக்கு பிறகு போகாம இருக்குது, அந்த மாதிரி கிடையாது. இதுக்குண்டே தனியா அரசாங்கத்துல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செஞ்சு கீழ்பாக்கத்துல ஒரு மருத்துவமனை வச்சிருக்கிறான். அதுல எல்லாமே இலவசமாக செய்யறான். அதுல கொண்டு முத்தி போன பைத்தியங்கள் எல்லாம் கொண்டு போட்டீங்கன்னு சொன்னா அதை அழகா கியூர் பண்ணி 1 மாசத்துல 2 மாசத்துல 3 மாசத்துல அழகா நல்ல மனுஷனா திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வைத்தியத்தின் மூலமாக குணமாவது ஓரளவுக்கு 95% நமக்கு பார்க்கிறோம். இந்த தர்காக்கள்ல கொண்டு கட்டி வச்சு பார்த்தோம்னா 95% அடி, 95% அப்படியே கிறுக்கனாவே இருக்கிறான். அப்ப இந்த கிறுக்கு தான் நல்ல பேய்ங்கிறாங்க. கிறுக்கத்தான் மற்ற நாடுகள்ல லூஸ் கணக்கு வச்சிடறான், பைத்தியம் சொல்லி போடுறான். வைத்தியம் பண்றான், நல்லா இருக்கான் எல்லாருமே. நம்ம நாட்டில் என்ன பண்றோம்? பைத்தியம் சொன்னா தான் வைத்தியம் பண்ணுவோம்.
பைத்தியம் நினைக்காட்டி மந்திரம் தான் பார்ப்போம், மாயம் தான் கோடாங்கிட்டு தான் போவோம். இதுதான் ஒரு வகை. இது ஒரு வகை பேயில. இன்னொரு வகை என்ன தெரியுமா? நடிப்பு. என்ன நடிப்பு? இந்த பேயை எல்லாரும் நம்புற ஒரு சமுதாயத்தில் அதை வச்சு நிறைய ஆதாயம் அடையலாம். இப்ப நான் வந்து ஒரு சிக்கல்ல ஒரு ஆள் நினைஞ்சிட்டேன், ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கி போட்டேன், கொடுக்க முடியாத ஒரு சிக்கல் எனக்கு ஏற்பட்டுருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? திருப்பி திருப்பி கேட்கறான், கொடுக்க முடியல, வீட்டுல வந்து கண்டா பின்னாடி திட்டுறான், தாறுமாறா ஏசுறான். என்னடா பண்றது? பணமும் வர வழி இல்ல, இவன் தப்பிக்க முடியாது. ஈஸியான வழி என்ன? அப்படியே நான் வந்து ஜெயின்ல ஆபீசனா இருக்கிறாள் என்ன செஞ்சேன்னு காதர் பாட்சா வாய்க்கிறேன். டேய் யார் தெரியுமா? நான் தான் காதர் பாட்சா வந்திருக்கிறேன். எங்கடா வந்தேன்டா? இல்ல கடன்லாம் தரோட ஓடி போயிருவான். கேட்பானா? எனக்கு பைத்தியம் முடிச்ச, எனக்கு பேய் பிடிச்சதாக நான் நம்ப வைத்து விட்டால் என்கிட்ட கடன் கேட்க வரும்பொழுதெல்லாம் அந்த டயலாக விட்டுட்டேன்னு சொன்னா என்கிட்ட கடனை கேட்பானா? கடன் கேட்க மாட்டான். அப்ப இந்த மாதிரி சில ஆதாயங்கள், ஒரு மாமியாக்காரி மருமகளை போட்டு கொடுமை, பொம்பளைகளுக்கு ரொம்ப பிடிக்கிற காரணமே தான். பொம்பளை பேயில முக்காவாசி பிராடு, கிறுக்கலாம் கிடையாது. என்ன பிராடு? மாமியா கொடுமை தாங்க முடியாது, வீட்டுல நல்லா சாப்பிட்டு இருப்பா, அங்க போனா ஒழுங்கா கொடுக்க மாட்டாளுவோ, வீட்டுல நல்லா தூங்கி இருப்பா, அங்க போனா தூங்க விட மாட்டாங்க, வீட்டுல வேலையெல்லாம் பார்க்காம அம்மாக்காரி பார்த்து கொடுத்துருப்பா, அங்க போனா அம்புட்டையும் என்ன செய்யணும்? அவளுடைய துணிமணியை துவைக்கணும், புருஷனுடைய துவைக்கணும், மாமனார் மாமியாருக்கு சவரட்னை செய்யணும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா ரிலீஃபா இருக்கு. என்ன வழி? நினைச்செல்லாம் திங்க என்ன வழின்னா பேயின்ற வண்டி தான். தலையை விரிச்சு போட்டு ஆடி கோழியை கொண்டா முட்டையை கொண்டாட வந்துடும். சும்மா கேட்டா வருமா? சும்மா கேட்டா வராது. அவ வகை வகையா திங்க நினைச்சோம்னா அதுக்கு எது உதவுது? தலையை விரிச்சு போட்டு ஆடுறது. நமக்கு தலை ஆம்பளைக்கு முடியாது, தலையை விரிச்சு போட்டு ஆட முடியாது இல்லையா? அவங்களுக்கு தலையை முடி அதிகமா இருக்கிறதுனால இந்த பேய்க்கு அப்படித்தானே ஆக்கி வச்சிருக்காங்க. பேய் தான் என்ன, உடனே தலையை விரிச்சு போட்டுடணும். இந்த டயலாக பார்த்து பார்த்து பழகுனதுனால இயற்கையா வந்துடும். பேய் நடிக்கிறாங்க, முதல் வேலை என்ன செய்யணும்? தலையை விரிச்சு போட்டு ஒரு உசு புசுப்புனா என்ன ஆயிரும்? மக்கள் பேய் நினைச்சிருவாங்க. அப்புறம் எந்த மாமியா அடிப்பா? நம்ம போட்டு அடிக்கலாம் மாமியாவை. மாமியா அடிக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம்? மாமியா போட்டு பந்தாடலாம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டுல வந்து போதுமான ஒரு கவனிப்புகளோ போதுமான ஒரு வசதிகளோ இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டயலாக் விட்டா என்ன செய்வாங்க? எவனா கோடாங்கிய கூட்டு வருவாங்க. அவனு சம்பாதிக்கணும் இல்லங்க மாட்டானே, அவன் சம்பாதிக்க தானே வர்றான். ஆமா 7 பேய் இருக்குன்றாங்க. இவ பேயின் நடிக்கிறதுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாருங்க. சர்டிபிகேட் கொடுக்காட்டி அவன் எனக்கு நம்ம கூப்பிட போறோம். அவன் கூட்டுப்பான், என்ன கொடுப்பான்? ஆமா அந்த வேப்ப மரத்து பேய், புளிய மரத்து பேய், பேர் வரைக்கும் சொல்லிடுவான். இந்த பேய் யாரு, எத்தனை வருஷம் செத்தாங்கலாம் கணக்கு சொல்லி இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க 2 பேரும் சந்திப்புலாம் இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இவன் நடிக்கிறது இவளுக்கும் தெரியும், அவன் நடிக்கிற அவனுக்கும் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம்? கோடாங்கின்னு சொல்லிட்டாரு, இவனும் பேய் மாதிரி ஆடுறா, நம்ம ஒரு பேய் நினைச்சோம் 4 பேயாமல இருக்காமல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தோன்னே 2 பேரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் காட்டி கொடுக்க இயலுமா? பேய நடிக்கிறவனும் காட்டி கொடுக்க முடியாது, பேய விரட்ட வந்தான் அவனும் காட்டி கொடுக்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடுது வண்டி. இந்த மாதிரி நடிக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி வந்து ஒரு வீடு இருக்குன்னு வைங்களேன், ஒரு வீடு வந்து நான் விலைக்கு வாங்க விரும்புறேன், உங்களுக்கு சொந்தமானது தரமாட்டேங்கிறீங்க, அது அடைஞ்சே தீரணும் நான் நினைக்கிறேன். இப்ப பேய கையில் எடுத்து பாருங்களேன், ஈஸியா வாங்கிடலாம். என்ன செய்யணும்? ராத்திரி 1 மணிக்கு போய் கல்ல விட்டு எறியணும், ஓடி வந்துடணும். ஒரு 5 நாளைக்கு செய்யுங்க. 5 நாளைக்கு என்ன செய்யுங்க? என் வீட்டுல போய் கல்ல எரிஞ்சு ஓடியாந்துருங்க. என்னவா? முதல் நாள் கல் விழுந்து வாசல் திறந்து பார்ப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்களா? 2வது நாள் கல் வந்து விடுவோம், பக்கத்து வீடு தானே, ஒளிஞ்சிடலாம் போய். பக்கத்து வீட்டுல இருந்து செஞ்சு யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ரோட்ல எட்டி பார்ப்பாங்க, உத்தரவு இல்ல. அப்புறம் ஆச்சரியத்துல போய் கேட்பாங்க, இல்லாட்டி கோடாங்கிட்ட போய் கேட்பாங்க, குறிகாரன் போய் கேட்பான். அவன் என்ன செய்வான்? ஆஹா அந்த பேயிலமா இருக்குதுங்க, குடி இருக்குதம்மா, மை போட்டு பார்த்தா தெரியுதமான்றானா. அப்புறம் என்ன ஆயிரும்? 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வீட்டை வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு எவங்க இடம் கொடுக்க தயாரா இருந்துருவோம். இந்த வீடு நமக்கு வேணாம், இது பேய் வீடு, பிசாசு வீடு. அப்ப என் வீட்டு சொத்தையாவது நம்ம வாங்க நினைத்தோம் என்று சொன்னால் இந்த பேய் நமக்கு உதவுது. அதே மாதிரி தப்பு தண்டா செய்ய நினைக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு பேய் மாதிரி ஒரு கவசம் கிடையாது. ஒரு ஆம்பளை இருக்கிறான், அவனுக்கு ஏதோ ஒரு கள்ள தொடர்பு இருக்குது, ராத்திரிக்கு 1 மணிக்கு விட்டு விட்டு வெளியே போய் அதை செய்ய நினைக்கிறான். அப்ப சாதாரண வெளியே போனா அம்மாக்காரன் கேட்பான், எங்கடா போற? ஆப்பா கேட்பாரு, எங்கடா போற? பொண்டாட்டி இருந்தா பொண்டாட்டி கேட்பான், எங்கடா போறேன்னு கேட்பாரு. இந்த பேய் வேஷம் போட்டான்னு வைங்க, ஆண்டுகிட்டு ஒரு 4 நாளைக்கு நடிச்சுட்டு 5ஆம் நாள் கதை திறந்து போட்டு போனோம்னு சொன்னா என்ன செய்வாங்க? அவனா போனா பேய் எடுத்துட்டு போயிருக்கு, அவன் போற இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். பொம்பளை இந்த மாதிரி செய்யலாம். இந்த பேய் என்று சொல்றவங்க எல்லாம் எதுக்கு? அவங்க சில தப்பு தண்டாக்கள் செய்வதற்காக வேண்டியும், சில வசதிகளை பெறுவதற்காக வேண்டியும், சில கஷ்டங்களிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக வேண்டியும் இந்த பேய் என்ற ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. முக்காவாசி இந்த கேஸ் தான், காவாசி தான் கிறுக்கு.
ரெண்டு வகை சொன்னோம்ல, பேய் ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு கிறுக்கு, இன்னொன்னு நடிப்பு. கிறுக்கா இருந்தா வைத்தியம் பண்ணு, நடிப்பா இருந்தா நாங்க கண்டுபிடிச்சு அரை மணி நேரத்துல சரி பண்ணிடுவோம். நடிப்பா மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, எங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா யாரா இருந்தாலும் சரி இது நடிப்பா கிறுக்கான்னு 1000 கேஸ் பார்த்திருக்கோம். தௌஹீத் ஜமாத் சார்பாக 1000க்கு மேல கேஸ், நான் மாத்திரமே ஒரு 50 கேஸ் வரைக்கும் பார்த்திருக்கிறேன். பார்த்து சரி பண்ணி இருக்கிறோம். அது கரெக்டா கிறுக்கு இல்ல, நடிப்பு, இன்னது செய்யுங்க சரியா போயிரும் சொல்லி அதை கரெக்டான ரூட்டை சொல்லி கொடுத்து அதை சரி பண்ணி இருக்கிறோம். அப்ப எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இறந்து போன ஆவி இந்த உலகத்துக்கு வருவார்கள் என்கிறது தான் இந்த பேயுடைய முக்கியமான நம்பிக்கையா இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் என்னது, அதை சொல்றாங்களே இதை சொல்றாங்களே, இங்கிலீஷ் அரபில பேசுத, குரான ஓத தெரியாது, அரபில பேசுது, இங்கிலீஷே படிக்கல, இங்கிலீஷ்ல பேசுத, அது எப்படி நடிக்க முடியும் கேட்கலாம். நீங்க உன்னிப்பா கவனிச்சேன்னா அதுவும் பொய் தான். என்ன பொய்? என்ன அடுத்து கூட்டு போனாங்க, என்னது பேய் இங்க குரான் கூட ஓத தெரியாதுங்க, இப்ப அரபில எல்லாம் பேசுது, பேய் வரும்போது மட்டும் என்ன செய்யுது அரபில பேசுதுன்னாங்க. நான் கேட்டேன், அரபில பேசுதுங்கிறீல்ல, உனக்கு அரபி தெரியுமாட்டேன், தெரியாது. அப்ப என்ன அரபில உனக்கு எப்படி தெரியும்? அரபி பேசுறது ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுத்தா அது அரபியான்னு கண்டுபிடிக்க உனக்கு அரபி தெரியுமா இல்லையா? அரபி கிடையாது. நடிக்குமா என்ன செய்வான்னு கேட்டா, அவன் எந்த பாஷையும் இல்லாம என்ன அர்த்தம் இருக்கு அவன் நம்புவாங்க. இது எந்த பாஷையும் கிடையாது. இங்கிலீஷ், ஒரு ஆள் இங்கிலீஷ்ன்றது, ஒரு ஆள் அரபின்னுக்கிறது. இது உளர்றவன் நடிக்கிறான். ஒழுங்கா நடிக்கணுமா இல்லையா? ஒழுங்கான தமிழ்ல பேசினா நடிப்பு செல்லுமா? நடிக்கன்னு முடிவு எடுத்தாச்சு, ஒழுங்கா நடிக்கணுமா இல்லையா? அவன் என்ன செய்வான், எந்த ஒரு லாங்குவேஜ்ல இல்லாம வாய் இஷ்டத்துக்கு என்ன செய்வான், பழைக்குவான். 2 வார்த்தை சைனா மாதிரி இருக்கும், 2 வார்த்தை இங்கிலீஷ் மாதிரி இருக்கும், 2 வார்த்தை அரபி மாதிரி இருக்கு. அதுக்கு தான் ஒருத்தனுக்கு மூட்டு பாஷை சொல்லி விடுவாங்க. அரபி பேசுறான், சைனா பேசுறான், மலையாளம் பேசுறான், அப்படி இப்படி 4-5 வார்த்தையை போட்டு என்ன செய்யணும், அப்படி ஒரு டயலாக் கூட்டிங்கன்னு வைங்க. இதுதான் பல பாஷை. என்னை கூட்டிட்டு போனாங்க, அதுல ஒரு வார்த்தை கூட அரபி இல்ல, அரபி பேசுன்னு என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் பார்த்த நடிப்பை கண்டுபிடிச்சிடும் உடனே. அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு கரெக்ட் பண்ணி விட்டோன்னு வைங்களேன். அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் யாரும் அப்படிலாம் செய்ய முடியாது. நடந்த சொல்றது, பழைய கதையெல்லாம் சொல்றது அப்படிம்பாங்க. எந்த பழைய கதையை சொன்னாங்கன்னு கேட்டா, 50 வருஷத்துக்கு முந்தினெல்லாம் சொல்லுது. 50 வருஷத்துக்கு முந்தின சொல்லுத, 50 வருஷத்துக்கு முந்தைய நடந்துச்சுன்னு எதை வச்சு நீ உறுதிப்படுத்தின? 50 வருஷத்துக்கு முந்தின என்ன வேண்டாலும் சொல்லலாம், யாருக்கு தெரிய போகுது? 100 வருஷத்துக்கு முந்தின என்ன வேண்டாலும் சொல்லலாம். உளறான், அல்ல திட்டமிட்டு ஏதோ புழுவுறான். நம்ம என்ன நினைச்சுக்கணும், கடந்த காலத்தான சொல்லுது, எல்லாத்தையும் 10 வருஷம் நாளைக்குள்ள சொல்லுங்க பாப்போம். 50 வருஷத்துக்கு முந்தின சொல்லட்டேன், 5 நிமிஷத்துக்கு பிந்தி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியாது. அப்ப என்ன விளங்கனு, இந்த பேய் பிசாசு இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாதுங்கிற விளங்கனு. இந்த பேய் பிசாசு என்பது சிலர் பிழைப்பு நடத்துவதற்காகவும் சிலர் தங்களுடைய அனுகூலத்திற்காகவும் கண்டுபிடிச்சதை தவிர, முஸ்லீம்கள் பேய் என்று என்ன செய்யக்கூடாது. சுடுகாட்டுல போய் படுத்து சவால் விட்டு படுத்து வந்திருக்கேன், உண்ணாவல சுடுகாட்டுல அந்த காலத்துல பந்தயம் கட்டி சுடுகாட்டுல போய் படுத்து நினைஞ்சிருக்கிறேன். காலைல எந்திரிச்சு வந்திருக்கிறேன். ஒன்னாவது செத்தம் வரமாட்டான்னு நம்பினா உனக்கு ஏன் பயம் வருது? செத்து போனவன் தான். அது கபருஸ்தான்லயும் படு, சுடுகாட்டிலையும் படு, உண்ணாவாது. இந்த நம்பிக்கை நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு பைத்தியம் பிடிக்காது. அப்ப இஸ்லாம்ங்கிற இந்த பாக்கியத்தை ஒழுங்காக நீங்கள் அடைந்திருப்பீர்களே, ஆனால் இந்த ஊர்ல பேய் பிடிக்குமா? அவனை கோடாங்கி கூட்டு வர்றீங்க. அவன் யாரு? அவன் யாருங்கிற உன்னை மாதிரி ஒரு மனுஷன். அவன்கிட்ட என்ன எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது? ஒரு குடுகுடுப்பை இருக்கும், சில வார்த்தை ஜாலங்கள் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. என்ன சக்தி அவன்கிட்ட இருக்குது? பேயை இருக்கட்டும்னு வச்சுக்கிறோமே, பேய் சக்தி வாய்ந்ததுதான் நம்புற. அப்ப அந்த பேய் அடிச்சா ஓடியில போயிடணும். அவரு மந்திரம் போட்டா அப்படி நடிக்கிறது எல்லாம் நடிப்பு. நடிக்காம இருந்தான்னு வைங்க, இந்த போயிடுறான் அந்த போயிடுறேன்னு சொல்லலன்னா இது பேய் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க, நம்ம காரியம் வேவாது. அதுக்காக இந்த பேய் பிடிச்சா நடிச்சவங்க என்ன செய்வாங்க, அவனுக்கு பயப்படுற மாதிரி நடிச்சுக்கிறோம், அதுவும் நடிப்பு. இந்த போயிடுறேங்கிறது, இந்த வந்துடுறேங்கிறது எல்லாம் நடிப்பு. அதனால இந்த பேய் என்ற விஷயத்தை நீங்க தூக்கி எறியணும். ஆனா இந்த பேய் நம்பிக்கை நம்மளுக்கு குர்ஆன் ஹதீஸை மறுக்க தூண்டுறதை விட குஃப்ரான, ஷிர்கான, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற இந்த மந்திரங்களை எல்லாம் உங்களை நம்ப வைக்கிறது. ஒருத்தன் வர்றான், அவன் காளியாத்தா மாரியாத்தாங்கிறான், என்னத்தையும் சொல்றான், அதுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்குன்னு உங்களை நம்ப வைக்கிறான் பாருங்க, அதுல ஈமான பறி கொடுக்கறீங்க. அதனால இந்த பேய் பிசாசுங்கிற பேசிக்கை தூக்கி எறிங்க. இந்த மாதிரி கேஸ் இருந்தா தௌஹீத் ஜமாத் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நடிப்பா இருந்தா நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம். நடிப்பு இல்லைன்னு சொன்னா ஒரு செலவு உங்களுக்கு கிடையாது. உங்க ஊர்ல இந்த மாதிரி பேய்கள் இருப்பதாக வந்தால் தௌஹீத் ஜமாத்தை நீங்க தொடர்பு கொண்டால் நாங்களே உங்களுக்கு சேவையா, இது கட்டணமா உங்களுக்கு தேவையில்லை, சென்னையில கீழ்பாக்கத்துல நாங்களே அப்பாயின்மெண்ட் வாங்கி துணைக்கு ஒரு ஆள் தங்குவீங்கல்ல, அவங்களுடைய உணவு போக்குவரத்து செலவு மட்டும்தாங்க.
10 நாள் 15 நாள் தங்க வேண்டி வந்தால் கூட இருந்து கவனிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு அனுமதிப்பான். அவங்களுடைய உணவு செலவை தவிர வைத்தியத்துக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. இவ்வளவு லேசான முறையில் இந்த மக்களுக்கு என்ன செய்யறோம், இந்த பேய் பிசாசு கிறுக்கு பிடித்தவர்களை அல்லாஹ்வுடைய அருளால் சரி பண்ணி அது நல்லபடியாக அனுப்பி வைக்கிற காட்சிலாம் இருக்கிறது. இது பேய் விஷயம். அடுத்து என்ன, எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த அவுலியா மேட்டரை சொன்னதுனால தொடர்பா வந்துருச்சு. அவுலியாங்கிறது இறந்து போன ஆவிதானே, பேய்ங்கிறது இறந்து போன ஆவிதானே. இந்த இறந்து போன ஆவியை பத்தி நம்ம சரியா விளங்கி இருந்தோம்னு சொன்னா இதெல்லாம் வந்திருக்காது. இன்னொரு விஷயம் இருக்கிறது, இந்த பாத்தியா 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியா வருஷ பாத்தியாவெல்லாம் இருக்கு, அது கூட இந்த ஆவி மேட்ரு தான். அது என்ன மேட்ரு, நம்ம ஓதலன்னு வைங்க அவர் வந்துருவாராம், அங்க கிடக்காராம். இது கிடக்காது, ஜனாசா கிடக்காராம், கபூருக்குள்ள கிடக்க மாட்டாராம். அப்படி பயங்காட்டி நம்ம என்ன பண்ணிட்டாங்க, 3ஆம் பாத்தியா ஓதலன்னு வைங்க வாப்பா வந்துருவாரு, ராத்திரிக்கு கதவை தட்டுவாரு, உன் புருஷன் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பயங்காட்டினவுடனே அம்மாடி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறது, அவர் என்னென்ன கேட்கிறாரு, 3 ஓது 7 ஓது 40 ஓது இந்த மாதிரி ஓதிக்கிட்டு இருந்தா தான் அவர் அங்க நிம்மதியா கிடப்பாரு. இதுவும் மேட்ரு என்னது, செத்து போன ஆவி அவன் நன்மை செய்யறதுக்கு அதெல்லாம் செய்யறான். யார வாப்பான்னு நம்புறானோ அவரு இப்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாதான். அது வரைக்கும் வாப்பா போன பிறகு வந்துடாத, வராம இருக்க என்ன செய்வேன், 3 ஓதுவன் 7 ஓதும் 40 ஓதுன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் இந்த பாத்தியாக்களை உண்டாக்குறாங்க. இதை விளங்கி இருந்தா, ஆவிகள் செத்து போன பிறகு என்ன விளங்கி இருந்தா இந்த 3 எல்லாம் வந்திருக்குமா?